விருச்சகம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா வகையிலையும் உயிர்ல கவனமா இருக்கணும், உடல்ல கவனமா இருக்கணும், நோயில கவனமா இருக்கணும், பட்டத்துல கவனமா இருக்கணும், பதவியில கவனமா இருக்கணும், பேச்சுல கவனமா இருக்கணும், மூச்சுல கவனமா இருக்கணும். பாருங்களேன், விருச்சகத்தை பாருங்களேன், அடமண்ட், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப ராஜ வாழ்க்கை, இப்ப யோக வாழ்க்கை. ஏன்னா குரு பாக்குறாரு, குரு பாக்குறாரு. இப்ப ராசிக்கு இப்பதான் குரு சனி வந்து போயிருக்காரு. 4வது சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமாதிபதியா போயிருக்காரு. அப்ப விருச்சிகத்து பஞ்சமதியா போகும்போது இப்ப குரு 10-5 வரையும் குரு பாக்குற. அதுக்குள்ளாக ஏதாவது தொடங்குங்க. திருமண பாக்கியத்தை கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா அடுத்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அடுத்து கிடைக்கிறது கஷ்டம். இப்ப கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ண இன்னும் கொஞ்சம் மேல வந்துருவீங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மேல வந்துருவீங்க. அப்ப அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு குரு 10-5 வரையும் குரு பலம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்குங்க. எங்க இருந்தாவது கிடைக்காத பொருள் வந்து சேர்ந்துடும். அப்ப பைனான்ஸ் எங்கேயாவது நிக்கி, அது வந்து சேர்ந்துடும். அது நிக்கவே நிக்காது, கண்டிப்பா வந்துடும். அப்படிப்பட்ட ராசி தான் விருச்சக ராசி. குறிப்பாக இனிமேல் இதுவரையும் நீங்க நல்ல சுக வாழ்க்கையை அப்படியே கொண்டு வந்து மெமரி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சு வச்சிடாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப கம்மி. குரு பயிற்சி நல்லா இருக்காது, சனி பயிற்சி நல்லா இருக்காது, ராகும் கம்மியா இருக்கும். விருச்சகத்துக்கு தசாபத்தி மட்டும் உங்களுக்கு அட்வான்டேஜ். தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமப்படணும். அதை எச்சரிக்கையா உண்மையை சொல்லிடுறேன், உண்மையே சொல்லிடுறேன், கவனமா இருந்துக்கங்க விருச்சக ராசிக்காரங்க. தசாபத்தி தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க. 1 வருஷம் ஆகுது, குரு வந்து 1 வருஷம் கொஞ்சம் வேகமா சிரமப்பட்டு எப்படியாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணிக்கு திருமணத்தை முடிக்கிறதுக்கு பாருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. எல்லா கோவிலும் முருகன், சென்னிமலை முருகனோட நல்லா பாருங்க. அதாவது எங்கெங்க அதிகமான அந்த நோக்கம் இல்லாம உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி பண்ணுனீங்கன்னா ஒரு நல்ல மகத்தான வெற்றியை கொடுக்கும். முருகன் கும்பிடுங்க, வழிபாடு பண்ணுங்க.